ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இந்த நாட்கள் நாம் லெந்து நாட்களாக கடைபிடிக்கிறோம். அநேக திருச்சபையில், ஆல்மோஸ்ட் எல்லா உலக திருச்சபைகளில் இந்த நாட்களில் ஆண்டுடைய பாடு மரணங்கள், எதற்காக ஆண்டவர் உலகத்துக்கு வந்தார், எதற்காக தன் ஜீவனை கொடுத்தார், இப்படிப்பட்ட காரியங்களை நாம் தியானிக்கிறோம். விசேஷமாக இந்த வாரத்தை பரிசுத்த வாரம் என்று சொல்லுவார்கள். திங்கட்கிழமை முதல் இந்த வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே வரையிலும் அனுதினமும் ஆராதனையில் இருக்கும். வெரி ஸ்பெஷலாக ஆண்டுடைய பாடு மரணங்களை தியானிக்கிற ஒரு நாட்களாக இருக்கும். ஆமே, ஆண்டுடைய அன்பை நம் தியானிக்கிற நாட்களாக இருக்கும். நாமும் கூட இந்த பரிசுத்த வாரத்தில் ஆண்டுடைய அன்பு, ஆண்டுடைய பாடு மரணங்களை குறித்து தியானிக்க போகிறோம். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ற 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினாலே. ஆமென். தெய்வ பிள்ளையில அவர் நமக்கு ஜீவனை, தன்னோட உயிரை கொடுத்ததுனால இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். தெய்வ பிள்ளையில 1 யோவான் 3:16 இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. இதே யோவான் 3:16 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாரா. அப்போ தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தனால தன்னுடைய சொந்த பிள்ளையாக இயேசுவை உலகத்திற்கு அனுப்பி, இயேசு தன் ஜீவனை கொடுத்தனால அவருடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆண்டவர் பாருங்கள்ல தேவ பிள்ளையில. அவர் நமக்கு ஜீவனை கொடுத்ததுனால அன்பு இன்னதென்று. அப்போ அன்புக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்லப்போனால் அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார், தான் உயிரை கொடுத்திருக்கிறார். இந்த அன்புக்கு எக்ஸ்ட்ரீம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தேவ பிள்ளையில அவர் நமக்காக மரித்தது தான். ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல ஆண்டவர்ல. ஒருவேளை ஆண்டவர் நமக்காக மரிக்காது இருந்திருப்பாரானால், நமக்காக ஜீவனை கொடுக்காது இருந்திருப்பானா, பிதாவாகிய தேவன் தன் குமாரனை இயேசு உலகத்துக்கு அனுப்பாது இருந்திருப்பார்னா, இன்னைக்கு நமக்கும் அந்த ஜீவன் கிடைச்சிருக்காது. நமக்கும் தெய்வ பிள்ளைகள் ஆண்டவருக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் ஒரு ஐக்கியம் உண்டாயிருக்காது அல்லவா. இதை அறிந்து தான் ஆண்டவர் என்ன செய்கிறனா, இயேசு தன் ஜீவனை கொடுக்கிறார். இதுதான் அன்புக்கு அடையாளம். தேவ பிள்ளை, அப்போ ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்தாரு. நாம் ஆண்டவரை நேசிக்கிறேனா, நான் ஆண்டவரத்தில் அன்பு செலுத்துகிறேனா, நாம் என்ன செய்யணும்? 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தோட கூட வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. பாருங்க, எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அப்போ நான் அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொன்னா அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தபடினால தன் குமாரனை உலகத்துக்கு அனுப்பி இயேசு தன் ஜீவனை கொடுத்து அன்பை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு நான் அவரிடத்தில் அன்பு கூறனா ஆண்டவர் நேவனை எதிர்பார்க்கிறாரு, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள். தேவப்படிகளை இன்னைக்கு எத்தனை கற்பனைகளை நாம் கை கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்குறார். இந்த பரிசுத்த வாரத்தில் இந்த முதல் நாளில் ஆண்டவர் பற்றியில் என்ன எதிர்பார்க்குறேன்னா, நான் உன்னத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறேன், நீ என் இடத்துல அன்பு கூற விரும்பினா, அன்பு கூறுவாயானால் தேவப்பிள்ளையில் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும், அவர் நியமங்களை கை கொள்ளணும். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஈவன் வார்த்தையின்படி, இந்த வேத வசனத்தின்படி நம்ம வாழ அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாகவே நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவராக இருப்போம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக ஒரு பாடலை பாடுறோம், ஆனால் நம்ம வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்தணுமா? தேவனிடத்தில் அன்பு கூறுங்க. அதனால தான் யோவான் 14:15 சொல்லப்பட்டிருக்கோம், நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளை அவர் கற்பனைகளை கை கொள்ளலாம். கண்களை மூடி நம்ம செபிக்கலாமா? தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். சோதரப்பா, நீர் உங்கள் அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்திருக்கிறீர். நாங்கள் அன்ற எங்கள் அன்பை உங்களிடத்தில் வெளிப்படுத்தணும்னா உங்கள் கற்பனைகளை கை கொள்ள, அன்றே உங்கள் வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அன்றவரே, அந்த வார்த்தையின்படி அன்றே எங்கள் வாழ்க்கை இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா தடைகளை எடுத்து போட்டுருங்க. இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் ஜெபக்கேளும் பிதாவே, ஆமென். அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவரிடத்தில் அன்பு கூறுங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார்.